Durga Durairajan. So, இன்னைக்கு நம்ம ஒரு சுவையான டேஸ்டியான Chinese noodles எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் வாங்க. இதுதான் நமக்கு தேவையான ingredients. இப்போ நம்ம மைதா நூடுல்ஸ் எடுத்துக்கோம். நாங்க இன்னைக்கு இது எடுத்துக்கோம். இது சைனீஸ் நூடுல்ஸ். இது பாத்தீங்கன்னா ஒன்னு 15 rupees அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. நாங்க இன்னைக்கு 2 பாக்கெட் எடுத்துக்கோம். இப்போ நம்ம 2 பாக்கெட்டுக்கு 6 கிளாஸ் தண்ணி சேர்த்து அந்த நூடுல்ஸ் மூழ்கிற அளவுக்கு சேர்த்துக்கணும். அதுக்கப்புறமா நூடுல்ஸ் அப்படியே உள்ள சேர்த்துக்கோங்க. உடச்செல்லாம் சேரணும்னு அவசியம் இல்லை. அப்புறமா கொதி வந்த உடனே 5 நிமிஷத்துக்கு கொதி வந்த உடனே நம்ம பாயில் பண்ணிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறமா இதை நம்ம பச்சை தண்ணியில் கழுவி எடுத்துட்டு திரும்ப ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இதில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா அந்த ஃபோர்க்கை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா இதை நம்ம தனியாக வச்சிடலாம். இப்போ நம்ம நூடுல்ஸ் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அதுக்கப்புறமா அதில் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் அந்த வெங்காயத்தெல்லாம் உள்ளே சேர்த்துடணும். அதுக்கப்புறமா இதில் நம்ம இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் உள்ளே சேர்த்துக்கணும். நூடுல்ஸ் நீளமாக இருக்கனால நம்ம வெஜிடபிள்ஸையும் நீளமாக தான் கட் பண்ணி வச்சுக்கணும். கேரட் 1 கப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கேபேஜும் 1 கப்பு, குடமிளகா 1 கப்பு வரணும்னு அவசியம் இல்லை. சும்மா இந்த மாதிரி வந்தாலே ஒரு முழு குடமிளகா சேர்த்துக்கிட்டாலே போதும். எல்லாமே நீளமாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வச்சுக்கணும். அதுக்கப்புறமா வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிட்ட உடனே இதில் நம்ம மிளகாய் தூள், உப்பு, மிளகுத்தூள் மிளகுத்தூள் மட்டும் பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கணும். மிளகாய் தூள், கரம் மசாலா, உப்பு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா அந்த வெஜிடபிள்ஸோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆமாம், அப்புறம் நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த கேரட்டு, முட்டைகோஸு, இந்த குடமிளகாலாம் சேர்க்கும்போது ஒரு தெரிஞ்சிருக்குமே, ஒரு ஃப்ளாக், நம்மளோட இந்தியன் ஃப்ளாக் தாங்க அது. நடுவில் மட்டும் ஒரு ப்ளூ கலர் மிஸ் ஆகிடுச்சு, அவ்வளோதான். இப்போ நம்ம சேர்த்து இதெல்லாம் கரம் மசாலா இதெல்லாம் நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நல்லா இன்னும் முன்ன சொல்கிறேன், அந்த இது நூடுல்ஸ் நீளமாக இருக்கனால அந்த வெஜிடபிள்ஸும் நீளமாக இருந்தால் ரொம்பவே அழகாக இருக்கும். பார்க்கவே ஒரு மாதிரி செம்ம டேஸ்டியாகவும் யம்மியாகவும் இருக்கும். பார்க்கவே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரிலாம். ஸோ நீங்களும் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கணும். அதுக்கப்புறமா முட்டைக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா எல்லாமே 1/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா எக் பீட்டரை வச்சு நல்லா அடிச்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நல்லா அடித்த உடனே அதை சைடில் வச்சுக்கோங்க. இப்போ அது முட்டை சேர்த்தோன்னு வச்சுக்கோங்க, செம்மையாக இருக்கும். இப்போ நம்மளோட வெஜிடபிள்ஸில் நம்ம இந்த முட்டை உள்ளே சேர்த்துக்கணும். முட்டையை உடனே போட்ட உடனே மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஒரு 1/2 minute ஆன உடனே நம்ம அப்புறமா தான் மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகி அழகாக அந்த வெஜிடபிள்ஸும் முட்டையும் ஒன்று சேர்ந்து அப்படியே டேஸ்டியாக யம்மியாக இருக்கும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. முட்டையோட சாப்பிட்டு பாருங்களேன், செம்ம டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம இந்த இதிலெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா நூடுல்ஸு, அதை உள்ளே சேர்த்து ஃபோர்க்கை வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபோர்க் யூஸ் பண்ணும்போது பார்த்தா அது கூர்மையாக இருக்கும். நீங்கள் நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த நான்ஸ்டிக்னஸ் எடுத்துகிட்டு ஒரு ஸ்க்ராச்சஸ் எல்லாம் ஆகும். ஸோ பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஃபோர்க்கோட. அவ்வளோதான், நம்மளோட நூடுல்ஸ் ரெடியாக இருக்குது. நம்மளோட சுவையான நூடுல்ஸ் ரெடியாக இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி இதுவும் காலி ஆயிடுச்சு. ஏன் தெரியுமா? அவ்வளோ சுவையாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் எல்லாமே இந்த வயிற்றுக்குள்ளே போய் ஜீரணம் ஆயிடுச்சு. ஆமாம், உங்களுக்கு தெரியுமா இது எவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சுன்னு? அது மட்டும் இல்லை, அம்மா 1 செகண்ட் போயிட்டு வரேன்னு சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னே டப் 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 டப்னு எடுத்து காலி பண்ணிட்டேன்.
அவ்வளோ சுவையாக இருந்துச்சு. பாருங்க, ஒரு நிமிஷத்துல மொத்தத்தையும் காலி பண்ணுறேன்னா அது எவ்வளோ சுவையாக இருந்திருக்குன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி காமிக்க கூட மிச்சம் மீதி ஒன்று கூட இல்லை, அவ்வளோ சுவையாக இருந்துச்சு. எல்லாத்தையும் காலி பண்ணியாச்சு. அது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம வந்து வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துக்கோம்ல, அதனால ஹெல்த்தியும் கூட. அதனால ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறமா நீங்கள் ட்ரை பண்ணிட்டு உங்கள் வீட்டில் எப்படி இருந்துச்சு அப்படின்றத எங்ககிட்ட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோவோட எண்டிங்க்கு வந்துட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்புறமா ப்ளீஸ் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் டிங்கு ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.